ஏன் நம் கோவில்களில் புளியோதரை பிரசாதமாக வழங்குகின்றனர் என்று தெரியுமா உங்களுக்கு? அதன்பின் ஒரு கருத்து ஒளிந்திருக்கிறது. வெறும் நெய்வேத்தியத்திற்காக மட்டும் செய்யப்படுவது அல்ல. புளியோதரை என்பது புளி, வெல்லம், உப்பு, எண்ணெய், மசாலாக்கள் கொண்டு செய்யப்படும் ஒரு பிரசாதமாகும். இதில் புளி சேர்ப்பதினால் இது ஒரு மனிதனுடைய வாழ்விலிருக்கும் துன்பத்தை குறிக்கின்றது. மேலும் இதில் உப்பு, வெல்லம் சேர்ப்பதினால் இது மனிதனுடைய இன்பம் மற்றும் சமநிலையை குறிக்கின்றது. ருசி கூட்ட சேர்க்கும் மசாலாவானது மனிதன் அடையக்கூடிய அனுபவங்களை உணர்த்துகின்றன. மேலும் சேர்க்கும் எண்ணெயானது ஒழுக்கம், கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றன. கலவையில் கிளறும் சாதமானது மனிதனின் மொத்த வாழ்க்கையை உள்ளடக்கியுள்ளது. இந்த ருசியான புளியோதரை வாழ்வில் வரும் இன்பம், துன்பம் எல்லாவற்றிலும் நான் உடனிருப்பேன் என்று ஆண்டவன் உணர்த்துவதே புளியோதரையின் மகத்துவமாகும். இதுபோன்ற கதைகளுக்கு, தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.